Hi, welcome today. This is your Girijashree. So, இங்க தூத்துக்குடி வரைக்கும் வந்தோம். நோம்பு போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து நம்ம சென்னையில வந்து இந்த நோம்பு சமயத்துல எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பட் இன்னும் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் தென் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, எங்க காயல்பட்டினம் கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. Why don't we go and experience it அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஸோ வி ஆர் ஹெட்டிங் டு காயல்பட்டினம். அங்க போயிட்டு வந்து இந்த ரம்ஜான் டைம்ல எப்படிலாம் இருக்கு, அங்க ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இது வந்துட்டோம் நம்ம காயல்பட்டினத்துக்குள்ளே அப்படியே என்ட்ராகிறோம். என்ட்ரான பிறகு பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே அப்படியே வந்தோம். இதுதான் நம்ம தேடி வந்த இடம் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எங்கடா கடைகளை காணோம் அப்படின்னு பார்த்தா நம்ம தேடி ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோங்க. அந்த கடை பக்கத்தில் நிப்பாட்டினதுமே ஐயோ லேட்டாக வந்துட்டிங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கக்கூடாதா, இன்னும் நிறைய ஐட்டம்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இருந்ததை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த சிக்கன் ரோல், அதுக்கப்புறமா பீஃப் வடை, அதுக்கப்புறமா கட்லெட்டு, சமோசா இதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து சாப்பிட்டது கட்லெட். உண்மையாகவே வந்து இந்த சிக்கன் கட்லெட் ரொம்பவே எம்மாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரோல் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருந்தது. பட் அந்த வடை சொல்லியே ஆகணுங்க. வடை வந்து ரொம்ப கிறிஸ்ப். நான் உடைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. பட் எல்லாமே வந்து சூடாக இல்லை, கொஞ்சம் ஆறி தான் இருந்தது. பட் இந்த சமோசா இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ சூடாக இருந்தது. என்னால் முடியல அதை சூடு தாங்கிறதுக்கு. பட் இட் வாஸ் யம். இது வந்து சித்துக்கு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது, சித்து இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு சொன்னால் எதையுமே சாப்பிட்லங்க அந்த பையன். சரி இந்த ரோல் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்கே, சாப்பிடுவானேன்னு பார்த்தோம். சமோசாவை கடிக்க முடியாமல் கடிச்சு ஐயோ நாக்கெல்லாம் சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டா இட்ஸ் ஒர்த். பட் இட்ஸ் ரியலி யம்முங்க. இதில் குறிப்பாக நாங்கள் வந்து ஒரே விஷயம் என்ன கவனித்தோன்னா, கடை பக்கத்துலேயே நின்று சாப்பிட்றோம். இது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் நமக்கு உதவிடும். அதனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காமிக்காமல் சாப்பிடணுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு அக்கா தெருவுலேயே வச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. என்ன தான் அங்கே விற்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் தேடி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தோம். அந்த அக்காவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்களேன், எது எது என்னென்னட்டு. பேர்லாம் ஏதோ சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப சாப்பிட வாடா, இது சோத்து வடை, இது சிக்கன் ரோல், சிக்கன் கட்லெட், சிக்கன் சமோசா. ஆக்சுவலி எல்லாமே வாங்கி ஃபஸ்ட்டு வாயில் வச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கட்லெட் தான். கட்லெட் வந்து ரொம்ப ரொம்ப எம்மாக இருந்தது. இப்போ சொல்லுவாங்கள்ல கை கெட்டினது வாய் கெட்டலன்னு, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் இந்த கடையில் வந்து நான் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அக்கா சூடாக வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒன்றும் என்னால் வந்து சூடாக சாப்பிட முடியல. அதுக்கடுத்து வந்து நான் சாப்பிட்டு பார்த்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த சோத்து வடை வந்து நான் நினச்சேன் ஐயோ தெரியாமல் வாங்கிட்டோமோ, இது என்ன ரொம்ப பிளாண்டாக இருக்குது, ரொம்ப சப்புன்னு இருக்கே அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே தான் அந்த அக்கா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணியிருந்தாங்க. அப்படி வந்து அதோட சேர்த்து கிடச்சி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. மசாலா இருக்குப்பா. ரொம்ப பொடிக்குது. சூடா இருக்கு, எல்லாமே சூடா இருக்கு. ஆமா, இடம் பத்தல. பரவாயில்ல விடுங்க. ஸ்டஃப் இருக்கு நினைக்கிறேன். ஸ்டஃப் கடிங்க. அதுதான் எட்ஜ் கடிக்காதா? சரி. இது கடிச்ச பிறகு தானே இந்த ஸ்டஃப் கடிக்க முடியும். இல்ல இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வாடா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேட்லாம் இருக்கும் பார்த்திங்களா, சுற்றி வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து தொப்பி அந்த மாதிரி இருந்தது. சுற்றி வந்து கடித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சென்டரில் உள்ள ஸ்டஃப்பை கடிக்க முடிஞ்சுது.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரோல். உண்மையாகவே சொல்கிறேன், அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எவ்வளோ பெருசாக இருக்குது சிக்கன் ரோல், செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. இந்த அக்கா கடையில் ஒன்று விட்டு ஒன்றுன்னு சொல்ல முடியவே இல்லை, அந்தளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஒருத்தர் விடாமல் அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் மட்டும் பண்ணதுக்கே எனக்கு வயிறு ஃபுல்லாக போச்சு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிட்டோம். இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃப்பு பாருங்களேன், எவ்வளோ நல்லா வந்து திக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம KFC சிக்கன்லாம் சாப்பிடுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த அந்த இதில் வந்து இந்த அக்கா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்ததாக வந்து நான் டேஸ்ட் பண்ணணுன்னு நினச்சதுன்னு பார்த்திங்கன்னா சமோசா, சிக்கன் சமோசா. ஆனால் எல்லாமே எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணேங்க. ஆனால் இந்த சமோசா மட்டும் நான் விட்டு வைக்கல, நான் ஒருத்தியாகவே சாப்பிட்டேன். எவ்வளோ சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, நானே சாப்பிட்டு முடிப்பேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக நானே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த இடத்துல, அதாவது காயல்பட்டினம் வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த அக்காவோட கடையை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அக்கிட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு விசாரணையை போடுவோம், அது உள்ள ஸ்டஃபிங்லாம் என்ன தான் வச்சுருக்காங்கங்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ரெட்டை வந்து கேட்டு வாங்குவோமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டு நாளைக்கு போட்டு முடிச்சுட்டு உள்ள வாங்க. நீ கேட்ட டேஸ்ட் இதுதான்பா. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க. போட்டு முடிஞ்சிட்டேன். எடுங்க அப்படிதானே கேக்குறா. கரெக்டா? மாசிக்கு ரோல் வந்து வறுக்க மாட்டீங்க, அப்படியே நச்சுறீங்களோ? எல்லாமே பச்சையா? ஆமா, எல்லாம் பச்சை ரசம். பச்சை எண்ணெயில போட்டு வறுத்து. நீ மட்டும் என்ன டேஸ்ட் பண்ணாம இருக்க? நான் செஞ்சிருக்கேன். அஜித் எடுத்து பாரு. அஜித் வதக்க மாட்டீங்க. நான் ஒரு வாட்டி யூடியூப்ல பார்த்தேன், வதக்கி செய்யணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக காயல்பட்டினம் நாங்கள் வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு கஞ்சி குடிக்க தான். அதுக்கப்புறமா அந்த கடையில் நிற்கும் போதே வந்து ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க, இந்த இட்டாலியன் கேக் ஷாப்புக்கு வாங்கல, அங்கே வந்து நாங்கள் இந்த நோம்பு கஞ்சி வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, எங்கே நோம்பு கஞ்சி அப்படின்னு ஈடு துரத்துக்கிட்டு போயிட்டோம். தேடி வந்தோம். இது உங்களுடைய கடையிலே வந்து சேல் பண்றீங்களா? நோம்பு அப்போ நைஸ்ல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொன்னாங்க. இந்த நோம்பு கஞ்சி வாயில் அப்படியே வந்து தங்கிக்கிட்டே இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கடைக்கு தேடி போனதுமே அவர் வந்து ஒரு கேக்கு மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தாரு. அண்ணா இந்த ஊர் ஸ்பெஷலாக கொடுங்களேன்னு கேட்டதுமே இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா தம் அடை. So nice. இது வந்து ஒரு ட்ரை கலர் அல்வாவாக இருந்தது. இந்த ட்ரை கலர் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் அந்த கேஷ்யூ லோடடாக இருந்தது. பட் இது ஓவர் ஸ்வீட்டாகவும் இல்லை.
மத்த கடையில் இது என்ன பண்ணணும்? அப்படி சாப்பிடுறது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறது அப்படியே சாப்பிடு. ஊர்ல கல்யாணம் அப்படின்னா ஓட்டுமா பெண் வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வச்சு சீர்கல் பண்றாங்க. சீர்கல் சேர்க்கறதுல கேட்டியா? இது வந்து பெண்ணு வீட்டுக்கு வந்து சீர்வரிசை எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்படி சீர்வரிசை கொடுக்கறதா அது ஓட்டு மாவு. ஜஸ்ட் லைக் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடு. ரோஸ் எசன்ஸ் போடுங்க. இந்த ரோஸ் பன்னீர் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா வந்து அப்பமா ட்ரை பண்றேன். அவருக்கு கொடுத்துருங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயல்பட்டினம் வந்து இவங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல்ஸ்லாம் என்ன, இவங்களுடைய நோன்பு ஃபுட் எப்படிலாம் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரம் கிரிஜஸ்ரீ. டேக் கேர். பை பை.